வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 80 தமிழ். தமிழகத்தில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்த செய்தி தொகுப்பு. கொளத்தூரில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் வடசென்னை வடக்கு மாவட்டம் ரெட்டில்ஸ் ரோடு சுற்றுவட்டார வியாபாரிகள் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது. சென்னை கொளத்தூர் சீனிவாசா நகரில் உள்ள பாலாஜி மஹால் ஏசி மண்டபத்தில் நடைபெற்ற இந்த தொடக்க விழாவிற்கு ரெட்டில்ஸ் ரோடு சுற்றுவட்டார வியாபாரிகள் சங்கத்தின் தலைவரும் மாவட்ட தலைவருமான கொளத்தூர் KS சந்தானம் அவர்கள் தலைமை தாங்கினார். முன்னதாக சங்கத்தின் செயலாளர் மற்றும் மாவட்ட தொகுதி செயலாளருமான ஆரோக்கியராஜ் அவர்களும் மாவட்ட துணைத் தலைவரும் பொருளாளருமான சிவஞானம் அவர்களும் வருகை தந்த அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினர். இந்த விழாவில் சங்கத்தின் துணைத் தலைவர் சுந்தரம், துணை செயலாளர்கள் தங்கராஜ், லிங்ககுமார், செந்தில்குமார், சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த 5ஆம் ஆண்டு விழாவில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் மெஸ்மர் காந்தன் வெள்ளையன், மாநில செயல் தலைவர் வியாசேமணி, மத்திய சென்னை மாவட்ட தலைவர் தேவராஜ், மாநில செய்தி தொடர்பாளர் ஆல்பர்ட் அந்தோணி, வடசென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் மறையூர் கருப்பையா மற்றும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் ஜெய்சங்கர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் மாவட்ட பொதுச் செயலாளர் வேல்முருகன், மாவட்ட செயலாளர் துரைலிங்கம், மாவட்ட பொருளாளர் பாபு ஆகியோருடன் செந்தில் நகர் வியாபாரிகள் சங்க நிறுவன தலைவர் பழக்கடை ஜெகன், செயலாளர் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துரைகளை வழங்கினர். 100க்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த விழாவில் வியாபாரிகளின் நலன் குறித்தும் சங்கத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்தும் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு ஆலோசிக்கப்பட்டன. விழாவின் நிறைவாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வருகை தந்திருந்த அனைவருக்கும் அறுசுவை அசைவ உணவு வழங்கப்பட்டு விழா மிகச் சிறப்பான முறையில் நிறைவுற்றது. தந்த பரிசாகும் ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாகும். இதில் நாட்டினை கெடுத்து நன்மையை அழிக்க நினைத்தால் எவர்க்கும் அழிவாகும். நல்லதை வளர்ப்பது அறிவாற்றல், அல்லதை நினைப்பது அழிவாற்றல். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். நான் தலைவராகவும் எனது அருமை தம்பி ஜெகன் அவர்கள் செயலாளராகவும் பொருளாளராக செயல்பாடுகளும் தேர்ந்தெடுத்து 3 ஆண்டு காலம் சிறப்பாக செயல்பட்டு பிறகு
அதனுடைய 4வது அளவை செயலாளராக தேர்ந்தெடுத்து மீண்டும் சிறப்பாக செயல்பட்டு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 30 விழா என்று ஜேம்ஸ் மகாலில் சிறப்பாக நடத்தினோம். அடுத்தபடியாக மீண்டும் சிறப்பாக நடத்தி இப்பொழுது 5ஆம் ஆண்டு விழா மேலும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சங்க வளர்ச்சிக்கு முழு காரணம் நம்முடைய நிர்வாகிகள். கிட்டத்தட்ட உறுப்பினர்கள் 320 பேர் இருக்காங்க. ஆனா நிர்வாகிகள் கடையை விட்டு வர முடியல. ஏன்னா அந்த மாதிரி வியாபாரம் அப்படி இருந்த 320 உறுப்பினர் கொண்ட நம்ம சங்கம் மிக சிறப்பாக செயல்படுவதற்கு காரணம் நம்முடைய மாதாந்திர சீட்டு, மாதாந்திர கூட்டம். நாங்கள் உரிமையோடு கலந்துருந்தோம். மீஞ்சூர்லேருந்து நான் வந்திருக்கேன். நான் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் எல்எஸ்ஆர் ஜெய்சங்கர் இருக்குது. இப்போ முதல்ல தலைவர் இவங்களுக்குலாம் செயலாளர்கள்லாம் முதல்ல வணக்கத்தை சொல்லிட்டு, இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு 20 வருஷம் முன்னாடி எங்கள் மீஞ்சூர் சங்கம் தலைவரை கூப்பிடுவோம். தலைவர் ஐயா வலையினரில் நாங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவோம். அப்போ மேடையில் வரதுக்கு முன்னாடி ஒரு இளைஞர் ஒரு துருன்னு நேராக மேலே ஏறி சேர்லாம் மூவ் பண்ணி எங்களை அரேஞ்ச் பண்ணுறதா நீங்களாம் இந்த ஊரை நிற்கலாம், எங்களுக்கு டிக்டேட் பண்ணுவார். நாங்கள் தான் ப்ரோக்ராமே ஆர்கனைஸ் பண்ணுவோம். அந்த இளைஞர் என்ன பண்ணுவார்னா நேராக எல்லாம் திரும்பி ஸ்டேஜில் அவங்களாம் பண்ணிட்டு சேர்ல அவங்க சீர்திருத்திட்டு யார் என்ன 2 சொல்லுவார். அப்போ நாங்களாம் அவர் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு ஸ்டேஜ்லையும் தலைவர் ஏறதுக்கு முன்னாடி இவர் எந்த இந்த மீஞ்சூரில் இல்லை, எந்த சங்கத்துல மீட்டிங் நடந்தாலும் அவர் ஏறுவார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அவர் தான் அவங்க மாவட்ட தலைவர். அந்த இளைஞர் அப்போ நாங்கள் வாட்ச் பண்ணிருக்கோம். உரிமையோட எப்படி செய்யக்கூடியவர் அப்படின்னு தமிழ் சங்கம், தமிழ் வளர்த்த சங்கம். அப்ப ஒவ்வொரு சங்கமை கூட்டி தான் தமிழ் வளர்த்தாங்க. மாசாத்து வாணிகம் சொல்லிட்டு வணிகத்தை உலகம் முழுக்க பரப்பினாங்க நம்ம முன்னோர்கள். அப்ப யாரெல்லாம் உயர்ந்தவர்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோமோ அவர்களெல்லாம் நம்மை விட தாழ்ந்தவர்கள், வணிகர்களை விட குறைவானவர்கள், தாழ்ந்தவர்கள் குறைவானவர்கள் என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நம்முடைய வணிகத்தை பத்தியே சொல்றோம். அப்ப பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னுடைய மனைவியுடைய கொலுசு காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு அவையில பேசப்பட்டு யாரு கொள்வனோ கொள்வனை கொண்டு வா சொல்லியிருப்பாங்க. அப்படி கொண்டு வரக்கூடிய நேரத்துல கல்வனை கொண்டு வருவதற்காக கோவனை கொண்டு சொல்வார்கள். இந்த கோவனை கண்ணைகளுடைய வீட்டுக்காரர். அப்ப கொண்டு போய் சொல்லிட்டு 250 பேர்ல ஒரு 50 பேர் பெயருக்கு வந்துக்கிறாங்க. அது கூட கொஞ்ச நேரம் உட்காராம போயிடுறாங்க. இன்னைக்கு எவ்வளவோ ஆபத்துகள் இருக்கிறது, வணிகர்களுக்கு எவ்வளவோ ஆபத்துகள் இருக்கிறது. அந்த ஆபத்துகளுக்கு மேல போராட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனா அதையெல்லாம் தெரியல. ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது சங்கம் என்ன செய்துன்றாங்க, உடனே சங்கம் போது தீர்த்து வச்சிருது. அதனால சங்கத்துடைய அருமை ரொம்ப பேருக்கு தெரியல. அதனால் உன்னிடப்பார் சொத்து வரி ஏற்றினாங்க, திரும்ப ஏற்றினாங்க, மின் கட்டணம் ஏற்றினாங்க, சென்ற ஆட்சியில் இப்படி ஏற்றி கடைசியில் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ புதிய ஆட்சி. ஆனால் புதிய ஆட்சி வந்ததில்ல நமக்கு என்ன ஆகும்னா ஒரு புதுமையாக வந்தாங்க. எல்லாம் பணத்துக்கு வாக்குக்கு பணம் கொடுத்து ஜெயிச்ச காலம் போய் யாரு எம்எல்ஏ என்ன தெரியாத அளவுக்கு இருந்து ஜெயிச்சு வந்தாங்க. அவருக்கு நம்முடைய சங்கத்துல 2022ஆம் ஆண்டு நம்முடைய வணிக காவலர் சுரேஷ் நாயகர் ஐயா அவர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆண்டு நம்ம மாநாடு நடத்த, ஆனால் அனைத்து பகுதிகளிலும் அன்னதானம் சிறப்பாக நடத்தி வணிகத்தை கொண்டாட வேண்டும் என்று சொன்ன உடனே நம்ம அருமை தம்பி ஜெகன் உடனே ஒரு முக்கியமான ஆட்களை பார்த்து மிகப்பெரிய ஒரு அன்னதானம் நம்ம டிஎம்எஸ் காரணம்ல நம்முடைய சங்க சார்பாக ஏற்பாடு செய்து அதை தலைவர் கையால மிகவும் சிறப்பாக நடத்தினோம். இது எங்களுடைய முதல் நிகழ்ச்சி. மிக பிரமாண்டமாக நடத்தினோம். அதேபோல் அனைத்து ஆண்டுகளிலும் சுதந்திர தினம், குடியரசு தினம் இதை அரசு அதிகாரிகளை கொண்டு மிகவும் சீரம் சிறப்பாக நடத்தினோம். அதேபோல் கிட்டத்தட்ட கடந்த 3 ஆண்டுகளாக நமது வணிகர்களுக்கு வணிக உரிமம் பெற்றுத் தருவதற்காக முகாமை மிக சிறப்பாக, அதாவது மேல் தொகை இல்லாமல் நேர்மையான வழியில்
பெற்றுத் தருவதற்காக வணிக வரி முகாமை சிறப்பாக நடத்தினோம். அதேபோல் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை நடத்திய மாநாடுகள், அதாவது நம்ம சங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அச்சரப்பாக்கம் மாநாடு, அதுக்கு அடுத்தபடியா நம்ம கோயம்புத்தூர் மாநாடு, அதுக்கப்புறம் இந்தியா சென்னையில மாநாடு, இப்பொழுது கன்னியாகுமரி மாநாடு, கிட்டத்தட்ட நம்ம சங்கத்தின் சார்பாக 4 மாநாடை நம்ம சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்களோடு கலந்து கொண்டோம். அதே மாதிரி பல போராட்டங்கள், தலைவர் அறிவித்த போராட்டங்கள் அனைத்திலுமே நம்ம நிர்வாகிகளோடு கலந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய சங்கத்தில் எல்லா வளர்ச்சிக்காகவும் ஒத்துழைக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நம்ம சங்க சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது நம்முடைய பொருளாதார சார்பாக முதுகுலமாக இருக்கும் என்பதற்கு வரலாறுதான் 5 ஆண்டு காலமாக இந்த சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று சொன்னால், மறைந்தும் மறையாமல் நம் கண் முன்னால் காட்சி படமாக எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனித போராளி, வியாபாரிகளுடைய மிகப்பெரிய போராளி ஐயா வெள்ளையன் ஐயா அவர்கள் உடைய உணர்வு, அவருடைய மகன்களுக்கும் ஏறத்தாழ அதே உணர்வை பெற வேண்டும். ஏனென்று சொன்னால், நானும் ராமலிங்கபுரம் வியாபார சங்கத்தில் இருந்தவன் என்கின்ற முறையில் இப்பொழுது எங்களுடைய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் கிளை சங்கமான ரெடில்ஸ் சுற்றுவட்டார வியாபாரிகள் சங்கம் தங்களுடைய 5வது ஆண்டு விழாவை, குடும்ப விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். இந்த விழாவில் எங்களுடைய நிறுவன தலைவர் ஐயா வணிக போராளி தா வெள்ளையன் அவர்களுடைய கொள்கையை வலியுறுத்தி எங்களுடைய பேரவையின் சிறப்பு அழைப்பாளர்கள், செயல் தலைவர்கள், மத்திய சென்னை மாவட்ட தலைவர்கள் அவர்கள் உரையாற்றினார்கள். இந்த நேரத்திலே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பேரவை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்திலே கடந்த காலங்களில் வணிகர் நலனுக்காக, பொதுமக்கள் நலனுக்காக வணிக நல வாரியம் என்று உருவாக்கப்பட்டது. அந்த வாரியத்தை சீரமைக்க வேண்டும். தாய் கழகமான எங்களுடைய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களுடைய பேரவையினுடைய நிர்வாகிகள் அந்த வாரியத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்கின்ற பிரதான கோரிக்கைகளை நாங்கள் அமைச்சர்களை பார்த்து அந்த கோரிக்கைகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரதான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். சார், ஆன்லைன் வர்த்தகத்தை பற்றி என்ன சார் சொல்கிறீங்க? நிறையா இப்போ அது பெருகி போச்சு. நாங்கள் இங்கே பேசும்பொழுது மாறுவோம் மாற்றுவோம் என்கின்ற வாசகத்தை சொன்னோம். ஆன்லைன் வர்த்தகத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று எங்களுடைய நிறுவன தலைவர் அவர்கள் பல போராட்டங்களை நடத்தினார்கள். ஆன்லைன் வர்த்தகத்தின் ஆதிக்கத்தால் சிறு வணிகர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து விடுவார்கள். ஆக இந்த ஆன்லைன் வணிகத்தை கட்டுப்படுத்த வேண்டும். மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைக்கின்றோம். சார், அந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா அந்த போதையில் வந்து சில பேர் பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்காங்க, வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன, எப்படி கண்டனம் தெரிவிக்கிறீங்க? நீங்கள் மதுவினால் வரும் வருமானம் மிகப்பெரிய அவமானம் என்று எங்களுடைய நிறுவன தலைவர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக இது போன்ற பழக்கங்களை கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்த
வேண்டும். அதனுடைய தலையாய கடமை அரசுக்கு என்றும் இருக்கிறது. அதே போல இளைஞர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். போதை பழக்கத்திலிருந்து தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வேறு நல்ல பாதைக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசும் அதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்க வேண்டும். வணிகர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பெயர், பொறுப்பு சார்? உங்கள் பெயர்? என்னுடைய பெயர் மெஸ்மர் காந்தன் வெள்ளையன், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை.